ஜெபம் மாத்திரம்தான். அந்த வார்த்தையை நான் பசிக்கிறேன் கேளுங்கள். அந்த 3 வாரங்களாகிய நாட்களில் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவில்லை. நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை. கவனிங்கள், துக்கங்களுக்கு மாற்று வழி. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன நினைக்கிறாங்க? துக்கத்துக்கு மாற்று வழி ஏதோ ஒரு எல்லாம் ரொம்ப துக்கமா இருந்தேன், அதனால நான் இந்த மதுபானத்தை குடித்தேன். ரொம்ப துக்கம், அதனால நான் இந்த தவறு செய்தேன். ரொம்ப துக்கம், அதனால நான் குடிக்க அடிமையானேன். இது ஒரு பொய்யான வாதங்கள். துக்கத்துக்கு மாற்று வழி, அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள் நிறைவேறு மட்டும் ஒரு வாசலப்பட்டிருக்கிறது. நான் அப்பத்தை புசிக்கவில்லை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஜெபம், உபவாசம், தேவனோடு தனித்து வாசம் பண்ணுவது, தேவனோடு உறவாடுவது. அந்த துக்கங்கள் வரும்போது தேவனுடைய அந்த உறவுகள் நம்மை விட்டு போய் விடுகிறது. ஒரு சலிப்பு, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு பாரம், ஒரு கண்ணீர். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள் நிறைவேறும் போது ஒரு வார்த்தை, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். அடுத்த வார்த்தை, சணல் வஸ்திரம் தரித்த ஒருவர் அவருடைய அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை நான் கண்டேன். நான் சொல்ல வந்த வார்த்தை, ஐ ஹவ் சீன் a overwhelmed. யாரை கண்டாராம்? தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை அவர் கண்டார். இது எத்தனை பெரிய பரவசம், இது எத்தனை பெரிய மேன்மை. ஒரு பக்கம் துக்கம், ஆனால் அந்த துக்கத்தை மாற்றுகிற ஒரு மாபெரும் தேவன். அந்த வாசல்கிறது, நான் ஒரு புருஷனை கண்டேன். அநேக வேத பண்டிதர்கள் இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில தூதர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு புருஷனை கண்டேன், இரட்சகரை அவர் கண்டார். கண்டேன் என் கண் குளிர. யோசித்து பாருங்கள், ஒரு துக்கம், ஆனால் இரட்சகரை பார்க்கிற ஒரு மேலான வாழ்க்கை. இதுதான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்பதில் அறிந்திருக்கிறேன். ஐ நோ. எல்லாம் இழந்தது, எல்லாமே பறி போனது, ஆனால் அறிந்திருக்கிறேன். என்னுடைய முதல் குறிப்பு, பல நேரங்களில் அவர் காம்லினஸ் லீட் இன்டு கரப்ஷன். நம்முடைய அமைதியை பல நேரங்களிலே துக்கம் குழைப்பு விடுகிறது. எல்லாருக்கும் நடந்த ஒரு சம்பவம், நடக்கிற சம்பவம்.